நாம் எடுத்துக்கொள்வோம் உன்னத பாட்டு 4வது அதிகாரம் 73வது பக்கம், பழைய ஏற்பாடு, உன்னத பாட்டு 4வது அதிகாரம் 12 to 16 வரை உள்ள வசனங்கள். என் சகோதரியே, என் மணவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்திரிக்கப்பட்ட கிணறுமாய் இருக்கிறாய். உன் தோட்டம் மாதளம் செடிகளும் அருமையான கனிமரங்களும் மருதோன்றி செடிகளும் நளத செடிகளும் நளதமும் குங்குமமும் வசம்பும் லவங்கமும் சகலவித தூபவர்க்க மரங்களும் வெள்ளை போல செடிகளும் சந்தன விருட்சங்களும் சகலவித கந்தவர்க்க செடிகளும் உள்ள சிங்கார வனமாய் இருக்கிறது. தோட்டங்களுக்கு நீரூற்றும் ஜீவ தண்ணீரின் துறவும் லீபனோனிலிருந்து ஓடி வரும் வாய்க்கால்களும் உண்டாகியிருக்கிறது. வாடியே எழும்பு, தென்றலே வா, கந்த பிசுங்கள் வழிய என் தோட்டத்தில் வீசு. என் நேசர் தம்முடைய தோட்டத்துக்கு வந்து தமது அருமையான கனிகளை புசிப்பாராக. ஆமென். இந்த வார்த்தை எங்கேயாவது கேட்ட ஞாபகம்? நன்றி ஆராதனை. முதலாவது இதிலே ஒரு வாக்குத்தத்தமாய் ஒரு ஆசீர்வாத வசனமாய் நாம் பெற்றுக்கொண்டோம். இன்றைக்கு நாம் வாக்குத்தத்தத்தை பெறுவதை காட்டுகிற ஆர்வம், அல்லது அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் வாஞ்சிக்கிற ஒரு ஆர்வம், அதை அந்த வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையிலே அந்த வருஷத்தின் முடிவிலே அல்லது மாதங்களிலே நமக்கு எப்படி பிரதிபலித்தது என்பதை நாம் பார்ப்பதற்கு காட்டுகிற ஆர்வத்தோடு ஒப்பிடுகிற பொழுது அதிகமாக இருக்கிறது. வாக்குத்தத்தை பெறுவதற்கு நாம் அதிக ஆர்வம் செலுத்துகிறோம். இந்த வாக்குத்தத்தம் என்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேறியதா, அல்லது என்னுடைய வாக்குத்தத்துக்குரிய சாயல் என்னுடைய வாழ்க்கையிலே அது தெரிந்ததா, நிழல் அந்த என்னுடைய வாழ்க்கையிலே உண்டானதா என்று நாம் பார்க்க மறந்து விடுவோம். வருடம் வருடம் வாக்குத்தத்தங்களை பெற்றுக் கொள்கிறோம். ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை ஆம் என்று வைத்திருக்கிறார். கிறிஸ்து இயேசுவுக்குள் நல்லது. இந்த 6 மாதங்கள் கழித்து விட்டோம். ஆனால் 6 மாதங்களிலே இந்த என்னுடைய நேசர் என்னுடைய தோட்டத்திலே உலாவினாரா, அல்லது காற்று வீசியதா, கந்தக வீசின் வடிந்ததா, நேசர் வந்து ஏதாவது செய்தாரா, பார்த்துட்டு போனாரா என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. எனக்கு உங்களுக்கு தான் அது தெரியும். ஏன் இந்த நேசர் இந்த தோட்டத்துக்கு வருகிறார் என்பதை பார்க்கிற பொழுது ஏன் வருகிறாரா? நாம் பார்க்க போகிற பொழுது என்னதுக்கு போகிறோம்? பல காரியங்களுக்காய் போகிறோம், பாட்டுக்கு செல்கிற பொழுது. ஆனால் ஒரு இடைப்பாறுதலுக்காய் போகலாம். ஆனால் இங்கே நேசர் வருவதனுடைய பிரதானமான ஒரு நோக்கத்தை நாம் பார்க்கிற பொழுது 16வது வசனம் கடைசி 2 வசனங்களிலே பார்க்கிறோம். என்னவாம்? என் நேசர் தம்முடைய தோட்டத்திற்கு வந்து வருகிறார், நல்லது, தமது அருமையான கனிகளை புசிப்பாராக. நேசர் தோட்டத்திற்கு வாரத்தினுடைய முக்கிய நோக்கமே கனிகளை புசிப்பதற்கு என்று பார்க்கிறோம். கனி இல்லாத தோட்டத்திலே அவர் பிரவேசித்து அங்கே ஒன்றையும் செய்வது அல்லது அங்கே செய்கிறதை நாம் வேதத்தில் நீங்கள் எங்கேயும் பார்க்க முடியாது. தேவனுடைய ஒரு நோக்கம், இன்றைக்கு நீங்களும் என்னையும் நாம் பாடியது போல நம்முடைய தலைகளை உயர்த்தியதனுடைய ஒரு பிரதானமான ஒரு நோக்கமே நாம் கனிகளை கொடுக்க வேண்டும் என்பதையே. நாம் கனிகளை கொடுத்தால், கொடுக்கிற சாயல் பூவும் பிஞ்சுமா இருந்தால் ஆண்டவர் சொல்லுவார், தோட்டத்துக்கு நரிகள் வராதபடிக்கு குடி. பூவும் பிஞ்சும் இல்லாத தோட்டத்திலே நரி போனால் என்ன, யானை போனால் என்ன, ஆண்டவருக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஆக நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நமக்கு காரியங்களை செய்யாததற்கு காரணம், ஆண்டவர் ஏன் இந்த காரியங்களிலே ஆண்டவர் எனக்கு இதை செய்கிறார் இல்லையே, அல்லது ஆண்டவர் ஒரு பாதுகாவலை கொடுக்கிறார் இல்லையே, ஆண்டவர் ஏதோ ஒரு விதமாக இருக்கிறது என்று பார்ப்பதற்கு காரணம் நம்முடைய தோட்டத்திலே கனிகள் இல்லாமல் இருக்கலாம், அல்லது கனிகளுக்கான பூவும் பிஞ்சும் இல்லாமல் இருக்கலாம் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கிற பொழுது நாம் என்ன செய்கிறோம்? வாக்குத்தத்தங்களை பெற்றுக் கொள்கிறோம். இந்த வாக்குத்தத்தம் இந்த வருடத்திலே கிரியை செய்ய வேண்டும். ஆண்டவரே நீ உலாவ வேண்டும், ஆண்டவரே நீ வந்து என்னுடைய அருமையான கனிகளை புசிக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். அவன் அப்படி புசித்தால்தான் நேசருக்கும் எனக்கும் ஒரு தொடர்பு இருக்கும். நேசருடைய தோட்டமாகிய நமக்கு ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு காரியம் சொல்கிற பொழுது தொடர்பு உண்டாகும், அங்கே சந்தோஷம் இருக்கும், அங்கே வீசின் வழியும் அந்த மனத்திலே நாம் மனமாய் உலாவலாம். ஆதாம் தேவனாகிய கர்த்தர் ஆதாமோடு கூட குளிர்ச்சியான வேளையிலே உலாவின போது சொல்லுவார், சிங்காரவனம் போல நீ ஒரு சிங்காரவனம் போல இருக்கிறாய்,
அதாவது என்னை போல இருக்கிறாய், எப்படி இருக்கிறாய் என்று சொல்கிறார். அவர் எப்படி சொல்லுகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில இந்த காரியங்கள் ஆரம்பித்து இருக்கிறதா, பூமிஞ்சுமா இருக்கிறதா, 6 மாதங்களிலே 6 கண்களாவது கொடுத்திருக்கிறோமா, அல்லது ஏதாவது இருக்கிறதா? தேவனை வெளிக்காட்டுகிற பொழுது அவர் இன்றைக்கு வாக்குத்தத்தம் கொடுத்த அதே வேதம் சொல்லுகிறது, தேவன் வெட்டுகிறவராக காட்டுவதை நாம் பார்க்கிறோம். பயங்கரமானவராகவும் வேதம் நமக்கு காட்டுகிறது. வாக்குத்தத்தம் உண்மை, வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில செய்வது உண்மை என்று சொன்னால் இந்த வார்த்தையை சொல்லி இருக்கிற வெட்டுகிறவராக காட்டுகிற தேவனும் உண்மைதானே? ஏன் நாம் அதை மாத்திரம் பார்ப்பதில்லை? அதற்கு கொத்தி எரி போடுகிற ஆண்டவர் அதை வெட்டுகிற தேவனுமாய் இருக்கிறாரே என்று நாம் பார்க்கிறோம். யோவான் ஸ்நானகன் வெளிப்படுத்துகிற பொழுது இயேசு கிறிஸ்துவ வேதத்துக்கு அறிமுகப்படுத்துகிறார். அவர்தான் அறிமுகப்படுத்துகிறார். எப்படி அறிமுகப்படுத்துகிறார்? வெட்டுகிறவராக அறிமுகப்படுத்துகிறார். முதலாவது கோடரியானது மரத்தினுடைய வேதனை வைத்திருக்கிறது, அவர் வெட்டி போடுவார் என்று தேவன் அங்கே தேவனாகிய கர்த்தரை இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். அவர் எவையெல்லாவற்றையும் தேவன் வெட்டுகிறார் என்று நாம் பார்க்க பொழுது யோவான் 15வது அதிகாரம் 2வது வசனம். யோவான் 15வது அதிகாரம் 2வது வசனம். என்ன கனிகொடாது இருக்கிற மரம் கொடி எதுவோ, என்ன கனிகொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். நன்றி. அதே போல மத்தேயு 3வது அதிகாரம் 10வது வசனம். மத்தேயு 3வது அதிகாரம் 10வது வசனம். இப்பொழுது கோடரியானது மரங்களில் வேரடி வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனிகொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். இங்க சாராம்சத்தை நாம் பார்க்கிற பொழுது இந்த 2 வசனங்களுடைய சாராம்சத்தை நாம் பார்க்கிற பொழுது என்ன செய்கிறாராம்? கனி கொடுக்கவில்லையோ அவர் வெட்டுகிறவராகத்தான் இருக்கிறார். கனி கொடுக்கவில்லையோ அவர் வெட்டுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். தேவன் ஆசீர்வதிக்கிறார் உண்மை, தேவன் வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார் உண்மை. ஆனால் வெட்டுகிற தேவனை நம்முடைய வேதம் காட்டுகிறதே, அதை யாரைத்தான் அவர் வெட்டி போடுகிறாராம், அல்லது எதை வெட்டி போடுகிறார்? கனி கொடுக்கவில்லையோ. ஏற்படுத்தப்பட்ட நோக்கம் ஒரு மரத்திலே நிறைவேறாத பொழுது அவர் என்ன செய்கிறார்? அதை வெட்டி போடுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். நாம் பாடியது போல நம்முடைய தலைகளை உயர்த்துகிறார். அதைத்தான் ஏசாயாவுடைய புத்தகத்திலே 5வது அதிகாரம் 1வது வசனத்தில் நாம் வாசிக்கிற பொழுது ஏன் நமக்கு தலைகளை உயர்த்துகிறார் என்று இந்த ஏசாயா சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஏசாயாவுடைய புத்தகம் 5வது அதிகாரம் 1வது வசனம். இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவனுடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கேற்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. நன்றி. 2வது வசனம். அவர் அதை வேலி அடைத்து அதிலுள்ள கற்களை பொறுக்கி அதிலே நட்புள்ள திராட்சை செடிகளை நட்டு அதில் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆணையம் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. நன்றி. பார்க்கிறோம், அவர் 4 காரியங்களை செய்கிறார். வேலி அடைக்கிறார், கற்களை கொடுக்கிறார், கோபுரத்தை கட்டுகிறார், ஒரு ஆணையை உண்டு பண்ணுகிறார். இவர்களெல்லாம் இந்த திராட்சை தோட்டத்துக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள், தேவன் செய்கிற காரியங்கள். அது சும்மா கிடந்த ஒரு நிலத்தை அவர் என்ன செய்கிறார்? அதை எடுத்து அதை கற்களை பொறுக்கி வேலி அடைத்து நடுவிலே ஒரு கோபுரத்தை கட்டி அதோடு கூட ஒரு ஆலையை உண்டு பண்ணி வைத்து என்ன செய்கிறாரா? நல்ல கனிகளை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கிறார். அப்படி எதிர்பார்க்காத பொழுதுதான் அவர் என்ன செய்கிறார்? எதிர்பார்த்தார், அது கனி கொடுக்காத பொழுது என்ன செய்கிறாராம்? அதை வெட்டி போடுகிறார் என்று பார்க்கிறோம். அது நமக்கு கிடைக்கிற ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களா இருக்கலாம், அல்லது உலகத்தின் ஆசீர்வாதங்களா இருக்கலாம். அதனுடைய பிரதானமான நோக்கமே நாம் என்னத்துக்காக என்று பார்க்கிறோம், நாம் கனிகளை கொடுக்க வேண்டும். கனிகளை கொடுப்பதற்காக தேவன் நம்மை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே கனி கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்று நாம் வேதத்திலே நாம் இதனால் அறிந்து கொள்கிறோம். தேவன் வெட்டுகிறவராக வெளிப்படுகிற தேவன் ஏன் வெட்டுகிறார்? சும்மா இருக்கிற ஒரு மரத்தை அவர் வெட்டி போடுகிறார்களே, கனி கொடுக்காதபடிக்கு எவைகளெல்லாம் அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றாதபடி இருக்கிறதோ அதை அவர் வெட்டி போடுகிறார் என்று பார்க்கிறோம். அப்படி என்று சொன்னால் நாம் கனி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நான் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே? அல்லது வேதம் கனி கொடுக்க வேண்டும் என்றால் என்னத்தை நமக்கு சொல்லுகிறது என்று நாம் பார்க்கிற பொழுது யோவான் 15வது அதிகாரத்தை எடுத்து வைத்தால் நமக்கு உதவியாக இருக்கும். நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். யோவான் 15வது அதிகாரம் 4வது வசனம். என்ன நிலைத்திருங்கள், நானும் உங்களை நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியை நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல நீங்களும் என்ன நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். இங்கே சொல்லுகிறார், நீங்கள் கனி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டுமா? என்னிலே
நிலைத்திருங்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதாவது என்னோடு கூட தொடர்பாயிருங்கள், என்னோடு கூட ஐக்கியமாயிருங்கள் என்று, அல்லது என்னோடு கூட ஜாயிண்டாக இருங்கள் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் கிறிஸ்துவிலே நாம் சரியான முறையிலே நாம் இணைந்திருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவோடு கூட அவர் இணைந்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். வேதம் அதை சொல்லுகிறார். அவரோடு இணைந்திருக்கிறது என்று சொன்னால், அவரோடு இணைந்திருப்பது என்று சொன்னால் நான் எப்படி இணைந்திருக்க முடியும்? கேள்வி நாம் ஆராய்ந்து பார்க்கிற பொழுது வேதம் நமக்கு என்ன சொல்கிறது? ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் கனி கொடுக்க வேண்டும், கனி கொடுக்காத பட்சத்திலே நான் அதை வெட்டி போடுகிறேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படி என்று சொன்னால் நாம் பார்த்தோம், எப்படி கனி கொடுப்பது? இயேசு சொல்லுகிறார், என்னோடு கூட, அதாவது திராட்சை செடியோடு கூட கொடி இணைந்திருந்தால் தான் அது கனிகளை கொடுக்கும். அதே போல நீங்கள் கிறிஸ்துவாகி என்னோடு கூட இணைந்திருந்தால் நீங்கள் என்ன செய்ய முடியும்? கனி கொடுக்க முடியும். அப்படின்னு சொன்னால் கிறிஸ்துவோடு கூட நான் எப்படி நிலைத்திருப்பது? எப்படி நிலைத்திருப்பது? கிறிஸ்து பக்கத்திலே போயிருப்பதா, அல்லது கிறிஸ்துவாகி இயேசு கிறிஸ்து ஒரு படத்திலே வைத்து நான் அவரின் பக்கத்தில் இருப்பதா, அல்லது என்னுடைய உடைகளிலே கிறிஸ்து என்று எழுதி அவர் என்னோடு கூட இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வதா? அதற்கும் இயேசு என்ன சொல்கிறார் என்று சொல்லி பார்க்கிற பொழுது யோவான் 6வது அதிகாரம், நாம் அவர்களை நிலைத்திருக்க வேண்டும். அவர்கள் நீங்கள் நிலைத்திருந்தால்தான், உறவாயிருந்தால்தான் கனிகளை கொடுக்க முடியும் என்று சொல்வதை பார்க்கிறோம். யோவான் 6வது அதிகாரம் 56வது வசனம். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். பார்த்தோம் நாம் கனி கொடுக்க வேண்டும். கனி கொடுக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? சொல்லுங்க. நிலைத்திருக்க வேண்டும். யாரோடு? கிறிஸ்துவோடு நிலைத்திருக்க வேண்டும். கிறிஸ்துவோடு நிலைத்திருக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டுமா? அவருடைய மாம்சத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ண வேண்டும். அப்படின்னு சொன்னால் இயேசு கிறிஸ்துவை எப்படி நாம் சாப்பிடுவது? எப்படி அவருடைய இரத்தத்தை குடிப்பது? அதையும் கேள்வி வருது. எப்படி இந்த தீர்விருந்திலே நாம் செய்கிறோமே அதுவா இருக்குமா? அது ஒரு அடையாளமா இருக்கிறது. அது அடையாளம், ஆனாலும் அதை கனத்தோடு கூட என்ன செய்ய வேண்டும்? அதை கடைபிடிக்க வேண்டும் என்று கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். வேதம் நமக்கு அவருடைய அப்போஸ்தலர் மூலமா சொல்லியிருக்கிறது. என்ன செய்ய வேண்டும்? இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும். நீங்கள் நிலைத்திருந்தால் தான் கனி கொடுப்பீர்கள். நீங்கள் கனி கொடுக்காவிட்டால் நான் நிச்சயமாகவே உங்களை வெட்டுவேன் என்று சொல்கிறார் பிதா. அதாவது அவர் இல்லாவிட்டாலும் தோட்டக்காரராகிய பிதா என்ன செய்வாரா? வெட்டி போடுவார். கிறிஸ்து வெட்டுகிறவர் அல்ல, தோட்டக்காரன் சொன்னார். ஏன் இது வைத்திருக்கட்டும்? வேலைக்காரன் சொன்னார், ஆண்டவரே இது 3 வருஷம் இந்த வருஷமும் நான் கொத்தி போடுவேன். ஆனால் தோட்டக்காரன் சொல்லுவார், இல்லை இதை வெட்டி போடு. அவர் தோட்டக்காரராகிய பிதா அவர் வெட்டுகிற தேவனாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும்? நிலைத்திருக்க வேண்டும். நிலைத்திருந்தால் கனி கொடுக்கிறோம். நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் அவருடைய மாம்சத்தை உண்டு அவருடைய இரத்தத்தை நாம் என்ன செய்ய வேண்டுமாம்? குடிக்க வேண்டும், பானம் பண்ண வேண்டும் என்று வேதத்திலே சொல்லுவதை பார்க்கிறோம். அப்படின்னு சொன்னால் இந்த இயேசு கிறிஸ்துவை நான் எப்படி சாப்பிடலாம்? இயேசு கிறிஸ்துடைய சதையை எப்படி சாப்பிடலாம்? அவருடைய இரத்தத்தை எப்படி குடிக்கலாம் என்ற கேள்வி வருகிறது. அவர் அப்பமாயிருக்கிறாரே, ஆண்டவர் சொல்லுகிறார், நானே ஜீவ அப்பம். என்னை ஒருவன் சாப்பிட்டால், என்னை ஒருவன் உட்கொண்டால் அவன் என்ன செய்கிறான்? அவனும் பிழைத்து இருக்கிறான் என்று சொல்லுகிறார். அவர் இன்னொரு சொல்லுகிறார், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் உயிர் பிழைப்பான். ஆகவே தன்னை அப்பத்துக்கு ஒப்பிட்ட ஆண்டவர் இங்க என்ன செய்கிறார்? வார்த்தைக்கு ஒப்பிடுகிறார். வேதம் சொல்லுவது யோவான் 1வது வசனம் என்ன சொல்கிறது? ஜீவ சொல்லி ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, அது தேவனோடு இருந்தது. ஆகவே இயேசு கிறிஸ்து தன்னை இந்த யோவான் சுவிசேஷம் அவரை வார்த்தையாய் காட்டுகிறது. ஆகவே இன்றைக்கு நாம் அப்பத்தை செய்து சாப்பிடுவதில் அல்ல. அப்படின்னு சொன்னால் நாம் இன்றைக்கு வார்த்தையை நாம் உட்கொள்ள வேண்டுமா? அப்படி என்ற வார்த்தையை உட்கொள்வதற்காக என்ன? வார்த்தையை பிச்சு சாப்பிடுவதா? இந்த பைபிளை பிச்சு ஒரு பேப்பரா சாப்பிடுவதா? இயேசு கிறிஸ்துவை நாம் சதையை சாப்பிட முடியாது, அவருடைய இரத்தத்தை குடிக்க முடியாது. காரணம் அவர் இதிலே மாம்சத்திலே பொழுது இல்லை. இருந்தால் நாம் பிச்சு ஏதாவது சாப்பிடலாம். அவர் வார்த்தையாக இருக்கிறார். ஜீவப்பம் என்று சொன்னவர், ஜீவப்பமா இல்லவருக்கு விவரத்தை கொடுக்கிறேன் என்று சொன்னவர், அவர் ஜீவப்பம் தந்துட்டு நம்மகிட்ட போயிலே அதை ஜீவப்பத்தை அவர் வார்த்தைக்கு ஒப்பிடுகிறார். அவர் அந்த வார்த்தையை சாப்பிடுவது என்று சொன்னால் நாம் அந்த வார்த்தையை சாப்பிட்டால் தான் என்ன செய்ய முடியுமா? நாம் நிலைத்திருக்க முடியும் என்று சொல்லுகிறார். அவர் வார்த்தையை எப்படி சாப்பிடுவது? இந்த வேதத்தை எப்படி சாப்பிடுவது என்று பார்த்தால், இந்த வேதத்தின் அடிப்படையில வேதம் என்ன சொல்லுகிறதோ அதன்படி நம்முடைய வாழ்க்கை அமைகிற பொழுதுதான் நாம் உண்மையாய் இயேசு கிறிஸ்துவை நாம் என்ன செய்கிறோம்? உட்கொள்ளுகிறோம். அவருடைய மாம்சத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணுகிறோம். எப்பொழுது? திருவிருந்தில் பங்கோடுகிற பொழுது அல்ல, அவருடைய வார்த்தையின்படி நடக்கிற பொழுது. அதைத்தான் 1 யோவான் 2வது அதிகாரம் 24வது வசனத்திலே நாம் வாசிக்கிற பொழுது அதை அந்த யோவான் என்கிற பக்தன் வெளிப்படுத்துகிறார். ஆதி முதலாய் நீங்கள் கொண்டிருந்த ஆகையால் ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டதை
உங்களை நிலைத்திருக்க கடவுள். ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டதை உங்களை நிலைத்திருந்தால் நீங்களும் குமாரனிலும் பிதாவிலும் நிலைத்திருப்பீர்கள். ஆதி முதலாய் கேட்டிருந்த இந்த சத்தியத்தை, ஆதி முதலாய் நீங்கள் கேட்டிருந்த இந்த வார்த்தையிலே நிலைத்திருந்தால், அதன்படி உங்களுடைய வாழ்க்கையை திருப்பிக் கொண்டால், அதன்படி வாழ்ந்தால் நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? உட்கொள்ளுவீர்கள், என்னுடைய மாம்சத்தை பூசிக்கிறீர்கள், என்னுடைய இரத்தத்தை பானம் பண்ணுவீர்கள், அப்பொழுது என்னிலே நிலைத்திருப்பீர்கள். என்னிலே நிலைத்திருந்தால் தான், நீங்கள் என்னிலே நிலைத்திருந்தால் தான் என்ன செய்வீர்கள்? கனி கொடுப்பீர்கள். நீங்கள் கனி கொடுத்தால் தான் என்ன செய்வார்? பிதா மகிமைப்படுவார். இல்லாவிட்டால் என்ன செய்வார்? வெட்டி போடுவார் என்று வேதம் சொல்லுவதை பார்க்கிறோம். ஆண்டவர் இதை பார்க்கிற பொழுது அவர் என்ன செய்கிறார்? நாம் பிதா அதை வெட்டி எரிந்து விடுவதாகவும் அல்ல, அதை வெட்டி பிறகு அதை கட்டி என்ன செய்கிறார்? எரிக்கிறார். அது இடத்தை கூட என்ன செய்யக்கூடாது? பிடித்து இருக்கக்கூடாது. அது வெட்டி எறிந்து நாங்கள் என்ன செய்வோம்? வெட்டி எறிந்து விட்டு போவோம், குப்பையில போட்டு போவோம். ஆனால் அவர் குப்பையில போடுற ஆண்டவர் வெட்டி அதை இருந்த இடமும் தெரியாதபடி ஆக்கிவிடுற ஒரு பயங்கரமான தேவனை வேதம் நமக்கு அறிமுகப்படுத்துவதை பார்க்கிறோம். ஆகவே நாம் இந்த வருடத்தில் இந்த வார்த்தைகளை தியானித்தோம். என்னுடைய நேசர் உலாவுவார், தோட்டத்துக்கு வருவார். வருகிற நோக்கம் என்ன? அவர் கனிகளை புசிக்க வேண்டும். கனிகளை புசிக்க வேண்டும் என்று சொன்னால் நான் என்னிலே அவர்களை நிலைத்திருக்க வேண்டும். அவர்களை நிலைத்திருக்க வேண்டும் சொன்னால் அவருடைய வார்த்தைகளை நாம் உட்கொள்ள வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே அவருடைய வார்த்தைப்படி நம்முடைய வாழ்க்கை அமைகிற பொழுது, அவருடைய வார்த்தை என்ன சொல்கிறதோ அதன்படி நம்முடைய வாழ்க்கையை நாம் மாற்றிக் கொள்கிற பொழுது அவர்கள் நிலைத்திருந்து நாம் கனி கொடுக்க கூடியதாக இருக்கும். இப்பொழுது நாம் பார்க்கும் பொழுது இது உறவை நாம் பார்த்தோம். அவர்களே நாம் சரியான உறவில் இருந்தால்தான் கனி கொடுக்க முடியும். அதாவது சரியான ஒரு ஐக்கியத்திலே, சரியான ஒரு ஜோதியிலே இருந்தால் தான் எந்த ஒரு கொடியும் அது என்ன செய்ய முடியும்? அந்த மரத்தில் இருக்கிற சாரை எடுத்து அதை பூமி வடிவிலே, பிஞ்சி வடிவிலே வெளிக்கொண்டு வர முடியும், ஒரு கனியாய் கொண்டு வர முடியும். இங்கே பார்க்கும் பொழுது கிறிஸ்துல எத்தனை கொடிகள் காணப்பட்டதா? இயேசு சொல்லுகிறார், நானே மெய்யான திராட்சை செடி என்று சொல்லுகிறார். அதுல எத்தனை கொடிகளை அவர் பிரிக்கிறார்? நிறைய கொடிகள் இருக்கு வைத்துக் கொள்ளுங்க. 2 கொடிகளை அவர் பிரிக்கிறார். ஒன்று என்ன சொல்லுங்க? ஒன்று கனி கொடுக்கிற கொடி, மற்றது கனி கொடாத கொடி. அப்படின்னு சொன்னா இயேசு சொல்லுகிறார், என்னிலே நிலைத்திருக்கிறது எதுவோ அதை என்ன செய்யுமா? கனி கொடுக்கும். அப்ப 2 கொடியும் எங்க இருக்குது? நிலைத்து தான் இருக்கு. அப்பயும் ஒன்று கொடுக்க இல்லை. ஒரு இல்லங்கமான அளவு இருக்கிறாரு. இப்படி சொல்லுகிறாரு. வார்த்தைக்கு வித்தியாசமா இருக்கிறதே. சொல்லுகிறார், எண்ணில் எந்த கொடி நிலைத்திருக்கிறதோ அந்த கொடி கனி கொடுக்கும் என்று சொல்லுகிறார். இன்னொரு பார்க்கிற பொழுது இயேசு சொல்லுகிறார், எண்ணிலே கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ. அப்ப 2 கொடியும் இயேசு கிறிஸ்துவிலே தான் இருக்கிறது. அவை ஒரு கொடி கனி கொடுக்கிறது, ஒரு கொடி கனி கொடுக்கவில்லை என்று நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் என்ன? ஏன் இந்த கொடி கனி கொடுக்கவில்லை என்று நாம் பார்க்கிற பொழுது அந்த கொடி இணைந்திருக்குது. ஆனால் சரியான ஒரு வேரோடு கூட அல்லது உறிஞ்சி எடுக்கக்கூடிய ஒரு இதோடு கூட அது சரியான ஒரு ஐக்கியம் இல்லை. மாயையான தோற்றத்தை வெளிப்படுத்துறதை ஒழிய அதோடு அந்த அடியோடு கூட செடியோடு கூட சரியான ஒரு தொடர்பிலே இல்லை என்பதை தான் நாம் இதில் பார்க்க முடியும். நாம் திரைப்படங்களில் எல்லாம் முன்பு கேட்டிருக்கலாம், இருக்குது ஆனா இல்லை. அதே போலதான் இந்த கொடி கிறிஸ்துவோடு கூட இருக்குது ஆனால் இல்லை. இருக்கிற தோற்றம் ஆனால் சரியான ஒரு ஐக்கியம் இல்லை. அந்த கொடியால் அந்த செடியோடு கூட சரியான ஒரு தொடர்பு இல்லை. வேதம் சொல்லுகிறது கொடியா இயேசு கிறிஸ்து தாமே சொல்லுகிறார், நிலைத்திருந்தால் என்ன செய்யும்? கனி கொடுக்கத்தான் வேண்டும். ஆனால் இது அந்த தோற்றத்தை கொடுக்கிறதை ஒழிய அது நிலைத்திருக்கிற அனுபவம் அதிலே இல்லை என்று நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நாமும் இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கலாம். என்ன நான் பார்க்கிற பொழுது இன்றைக்கு நாமும் ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு அனுபவத்தில் இருக்கலாம். கிறிஸ்தவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்ற தோற்றம் நமக்கு இருக்கலாம். கிறிஸ்துவோடு உள்ள ஒரு ஐக்கியம் இருந்தால் தான் நாம் கனி கொடுக்க முடியும். அவரோடு நினைவு இருந்தால் தான் நாம் நம்முடைய கனிகளை நாம் வெளிப்படுத்த முடியும் என்று நாம் பார்க்கிறோம். ஆக இன்றைக்கு நான் பார்க்க ஒரு மாயையான ஒரு தோற்றத்தை வெளிப்படுத்துகிறோம். அதுதான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிற பொழுது சொன்னார், நீங்கள் ஆண்டவர் சொல்லுறாங்க, ஆண்டவரே உங்களுடைய நாமத்திலே வந்து நாங்கள் என்ன செய்தோம்? தீர்க்கதரிசனம் பண்ணிருக்கோம். ஓகே, நல்லது. உங்களுடைய நாமத்திலே வந்து நான் பிரசங்கம் பண்ண நல்லது. உங்களுடைய நாமத்திலே வந்து பிசாசுகளை துரத்தினோம் நல்லது. உடைய நாமத்தை அதை செய்தோம், பெரிய குருச்சேட் நடத்தணும் நல்லது. உடைய நாமத்திலே வியாதிஸ்தரை எழுப்பிவிட்டோம் நல்லது. அக்கிரம செய்திக்காரர்கள் சொல்லுவதை பார்க்கிறோம். ஏன் கிறிஸ்துவனுடைய கனி அந்த ஊழியங்களில் வெளிப்படவில்லையே? கிறிஸ்துவனுடைய காரியம், கிறிஸ்துவனுடைய விருப்பம் அங்கே வரவில்லையே? கிறிஸ்துவின் உள்ளத்தில் இருந்து வார காரியம் அந்த ஊழியங்களில் வரவில்லையே? அப்ப இவர்கள் எல்லாம் கிறிஸ்துவின் நாமத்தில் நடத்தப்பட்டது. ஓகே, இது மாய்மாலத்தை வெளிப்படுத்துகிறது. இது கொடிதான், இதுவும் கிறிஸ்துவில் இருந்து வெளிப்படுகிற கொடி. ஆனால் இது
கனி கொடுக்கவில்லையே, கிறிஸ்து விரும்புகிற கனியை கொடுக்கவில்லையே. அதான் சொல்றான், அக்கிரமி செய்கிறார்கள் உங்களுக்கு தெரியாது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தான், உங்களுடைய நாமத்திலே தான் உழைத்தோம், உங்களுடைய நாமத்திலே தான் செய்தோம். ஆனால் இவர் சொல்லுகிறார், உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாது என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இன்றைக்கு நாமும் இதை போல பல உதாரணங்களை பார்க்கலாம். இந்த வெளிநாட்டிலே நாம் பார்க்கலாம். ஒரே வீட்டிலே கணவன் மனைவி இருப்பார்கள். ஆனால் அவர்கள் ரெண்டு பேரும் எப்படி இருப்பார்கள்? ஸ்டைல். அவர்கள் பிரிந்து வாழ்வார்கள், ஒரே வீட்டுக்குள்ளே இருப்பார்கள். வெளியே பார்க்கிறவர்களுக்கு எப்படி தெரியும்? தெரியாதவர்களுக்கு எப்படி தெரியும்? வீட்டில் இருக்கிறார்கள், கணவன் மனைவியா இருக்கிறார்கள். ஒரே வீட்டுக்குள்ளே பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் பிரிவினை இருக்கலாம், அல்லது சகோதர சகோதரர்களை பிரிவு இருக்கலாம். ஆனா ஒரே வீட்டிலே எப்படி இருப்பார்கள்? வசிப்பார்கள். வெளியே பார்க்கிறவர்கள் எப்படி இருப்பார்கள்? ஒரே வீட்டில் குடும்பமாய் இருக்கிறார்கள், ஐக்கியமாய் இருப்பார்கள் என்று தெரியும். அதே போல நாம் பார்க்கிற பொழுது நேபுகாத்நேச்சர் ஒரு இதை காண்கிறார். என்னத்தை? ஒரு சிலை, ஒரு கனவை காண்கிறார், ஒரு தரிசனமோ ஒரு சொப்பனத்தை காண்கிறார். கண்டு எல்லாவற்றையும் சொல்லி பாதத்துக்கு வருகிறார். பாதத்துக்கு, அதாவது கால்களுக்கு, பாதங்களுக்கு, விரல்களுக்கு வருவதை பார்க்கிறோம். அந்த விரல்கள் எப்படி இருந்தது? பாதங்கள் தெரிந்தது, விரல்களும் தெரிந்தது. அது எந்த வடிவத்தை கொடுத்தது? பாதத்தினுடைய வடிவத்தை கொடுத்தது நேபுகாத்நேச்சருடைய பார்வைக்கு, மற்ற அதாவது தானியலுடைய பார்வைக்கு கொடுத்தது. ஆனால் அவைகள் எப்படி இருந்தது? எவைகள் ரெண்டு கலந்திருந்தது? கல்லும் களியும் இரும்பும் சேர்ந்து இருந்தது. ஆனால் அது பார்வைக்கு என்னத்தை கொடுக்கிறது? பாதங்களை போலத்தான் கொடுக்கிறது. ஆனால் அவைகள் சரியான ஒரு இணைப்பிலே இல்லை. இவைகள் எல்லாம் ஒரு முட்டுப்படுத்தப்படுது, தட்டுவிடப்படுது, இலகுவாய் அது அதாவது சிதறி போகக்கூடிய காரியமாய் இருந்ததை நாம் பார்க்கிறோம். ஆகவே பார்வைக்கு அப்படி இருக்கிறது, ஆனால் உள்ளுக்குள்ளே தொடர்பில்லை. பார்வைக்கு அப்படி இருக்கிறது, பார்வைக்கு கிறிஸ்தவர்களாய், பார்வைக்கு ரட்சிக்கப்பட்டவர்களாய் அது இருக்குது. ஆனால் என்ன செய்து? கிறிஸ்துவோடு கூட தொடர்பில்லாததை பார்க்கிறோம். இன்றைக்கு யூதாஸ் காரியத்து என்கிற அந்த மனிதனை பார்க்கிற பொழுது கிறிஸ்துவனுடைய சீடத்தான், கிறிஸ்துவனுடைய சீடர் என்றுதான் இன்றும் இஸ்ரவேலிலே சொல்கிறார்கள். காரணம், பார்வைக்கு கிறிஸ்துவோடு கூட இருந்தார், கிறிஸ்துவோடு கூட நடந்தார், அற்புதங்களை செய்ய மற்ற சீடரோடு சென்றார், செய்தார், எல்லாத்தையும் செய்தார். பார்வைக்கு தேவனுடைய கிறிஸ்துவனுடைய சீடனாக இருந்தார். ஆனால் கிறிஸ்துவனுடைய கனி வெளிப்பட்டதோ இல்லை. அப்ப என்ன? அதாவது பேதுரு ஒரு கனியை கொடுக்கிறார், இவர் ஒரு கனியை கொடுக்கிறாரு. பேதுரு என்கிற தேவ மனிதன் என்ன செய்தார்? கனி கொடுத்தார். இந்த கொடி கனி, யூதாஸ் கொடி கனி கொடுக்கவில்லை. இந்த கொடி என்ன செய்தது? பேதுரு ஆகிய தேவ மனிதனாகிய கொடி கனியை கொடுத்தது. மற்ற சிசுகளாக கனியை கொடுத்தார். அப்ப காரணம் என்ன? அதாவது வெளி தோற்றத்தை, மாயையை பிறப்பிக்குது இந்த கொடி. ஆனால் சரியான ஒரு ஐக்கியத்திலே இது காணப்படவில்லை என்று நாம் பார்க்கிறோம். அதனால்தான் பார்க்கிறோம், கனி கொடுக்க வேண்டும். அதை நாம் சரியாக இணைந்திருந்தால் தான் கிறிஸ்துவுக்கு கூட நாம் மாயையிலே நாம் இருக்கோம் என்று சொன்னார். அதை வெட்டி போடுகிறார். தன்னிலேதான் அந்த கொடி இருக்கிறது, சபையக்கியத்திலே தான் இருக்கிறது, கிறிஸ்துவோடு கூட தான் இருக்கிறது. ஒரு ஞானஸ்தானம் பெற்றுக் கொண்டது நல்லது, எல்லாம் செய்தது நல்லது. ஆனால் அது கனி கொடுக்காத பட்சத்திலே என்ன செய்கிறாரா? அது கிறிஸ்தவ பேர் நமக்கு இருக்கலாம், எதுவாக இருக்கலாம், கனி கொடுக்காத பட்சத்திலே அந்த தோட்டக்காரராகிய பிதா அதை வெட்டி போடுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். அவை பார்த்தோம், நல்லது, இவ்வளவு நேரம் பார்த்தோம். நாம் கிறிஸ்துவோடு கூட இருக்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள், நாம் கனி கொடுக்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள், கனி கொடுக்கிறபடியா இருக்கிறோம், கிறிஸ்துவில் இருக்கிறோம், கனியை கொடுக்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதோடு கூட பிரச்சனை முடித்தாகிவிட்டதா? கனி கொடுத்தால் சரியா? இல்லையே. நாம் பார்க்கிற பொழுது நாம் எப்படிப்பட்ட கனிகளை கொடுக்க வேண்டுமா? எடுத்துக் கொள்ளுங்கள். மத்தேயு 3வது அதிகாரம் 10வது வசனம். நாம் வாசித்த வசனம் மத்தேயு 3:10. இப்பொழுதே கோடங்கானது மரங்களின் வேர்களில் வைத்திருக்கிறது, ஆகையால் நல்ல கனிகொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். ஏசாயா 5வது அதிகாரம் 2வது வசனத்தினுடைய கடைசி பகுதி. ஏசாயா 5வது அதிகாரம் 2வது வசனத்தினுடைய கடைசி பகுதி. அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தால் அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. இங்கே பார்க்கிறோம், மீண்டுமாய் ஆண்டவர் ஒரு பிரச்சனையை கொண்டு வருகிறார். நீ என்ன நிலைத்திருக்கிறாய், நல்லது, ஓகே. என்னிலே இருந்து நீ கனியை கொடுக்கிறாய், நல்லது. ஆனால் அது நான் விரும்புகிற கனியாய் இருக்காத பொழுது என்ன நடக்கிறது? அதையும் வெட்டுகிறார். அதுவும் தேவையில்லை. கனி கொடுக்காத பொழுதும் வெட்டுகிறார், கனி கொடுக்கிற பொழுதும் வெட்டுகிறார். இல்லாமல் போ. காரணம் என்ன? அவர் விரும்புகிற நல்ல கனியை, நல்ல கனி கொடாத செடியை வெட்டுகிறார் என்று நாம் பார்க்கிறோம்.
நல்ல கனி கொடுக்காத பொழுது அதை அடியோடு கூட வெட்டி எறிந்து போடுகிற ஒரு தேவனை இந்த வசனங்கள் நமக்கு காட்டுகிறது என்று பார்க்கிறோம். கனி கொடாததாக இருக்கிறது. அதாவது மற்றது, அதாவது நல்ல கனிகளை கொடுக்கவில்லை. இதை நாம் கனி கொடுக்கிறோம் என்று சொல்லிக் கொள்ளலாம். கனி கொடுக்கிற நிலையிலே நாம் இருக்கிறோம் என்று நாம் நினைத்துக் கொள்ளலாம். எப்படிப்பட்ட கனியை நாம் கொடுக்கிறோம்? கனி கொடாத கொடியை தானே தேவன் வெட்டி கொடுக்கிறாராம். நான் தான் கனி கொடுக்கிறேனே அப்படின்னு நான் திருப்தியாக முடியுமா? இல்லையே. அவர் சொல்லுகிறார், நல்ல கனிகளை கொடாத பொழுது தேவன் அவைகளை வெட்டி போடுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். நல்ல கனிகள் என்றால் என்ன? அதே நீங்கள் மத்தேயு 3:10 நாம் பார்க்கிற பொழுது 8ஆம் வசனம், மனம் திரும்புதல், அதாவது நல்ல கனியை ஒப்பிட்டு பேசுகிறார். எதற்கு ஒப்பிட்டுகிற பொழுது? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். இங்கே பார்க்கிறோம், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். நல்ல கனிகள் என்கிற பொழுது அந்த யோவான் ஸ்நானகன் ஒப்பிட்டு பேசுகிறார். என்னத்தை? நல்ல கனியும் மனம் திரும்புதலின் கனியையும் அவர் ஒப்பிட்டு பேசுவதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை கொடுங்கள் என்று சொல்லுவதை பார்க்கிறோம். ஆண்டு சொல்கிறார், ஒரு மரத்தினுடைய சைஸை, மரத்தினுடைய பழத்தின் சைஸை வைத்து அதை நிர்ணயிக்க முடியாது. ஒருவேளை மரத்தினுடைய பழத்தினுடைய சைஸ் பெருசா இருக்கலாம், மீடியமா இருக்கலாம், எக்ஸ்ட்ரா லார்ஜா இருக்கலாம், XXL இருக்கலாம், அது வேற பிரச்சனை. அதை வைத்து மரத்தினுடைய பழத்தினுடைய சைஸை பார்த்து இது நல்ல நல்ல மரம் என்று சொல்லி நாம் ஒருவரை சொல்லலாம். ஆனால் தேவன் எப்படி கணிப்படுகிறாரா? அது இலைக்குள்ளே மறைந்திருக்கிற சின்ன கனியாய், சின்ன பழமாய் இருந்தாலும், அது சுவையா இருந்தால், நல்ல கனியா இருந்தால், அதைத்தான் அவர் எதிர்பார்க்கிறார். ஆமென். அதைத்தான் எதிர்பார்க்கிறார் பார்க்கிறோம். நாம் சில பேர் உலகம் தெரிய வேண்டும், பெரிய கனியை செய்யலாம், பெரிய கனியை நாம் வெளிப்படுத்தலாம். உலகம் காட்ட வேண்டும், சபை தெரிய வேண்டும், என்னுடைய குடும்பம் தெரிய வேண்டும், அது தெரிய வேண்டும் சொல்லி பெரிய கனியை முக்கி தண்ணி கொடுக்கலாம். ஆனால் அது நல்ல கனியா இல்லாத பொழுது தேவன் என்ன செய்கிறார்? வெட்டி போடுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவேதான் தேவன் சொல்லுகிறது, இன்றைக்கு நல்ல கனி கொடாத மரங்களை தேவன் வெட்டுகிறார். அவை மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகளை கொடுங்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகளை கொடுங்கள் என்று சொல்லுகிறதை இந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம். அப்படின்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை வெளிப்படுத்துதல், அதாவது இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்லுவது, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற செயல்களை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? வெளிக்காட்டுங்கள். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகள் என்று சொன்னால், மனம் திரும்பி இருக்கிறேன் என்பதை உங்களுடைய செயல்களிலே செயற்காட்டுங்கள். முன்பு நான் ஒரு எங்கேயாவது சண்டை பிடிக்கிறதா இருந்தேன், இப்பொழுது நான் சண்டை பிடிக்கவில்லை, காரணம் நான் மனம் திரும்பி இருக்கிறேன். முதல் நான் விபச்சார பழக்கத்தில் இருந்தேன், இப்பொழுது அப்படி இல்லை, அதை வெளிக்காட்டுங்க. அதைத்தான் சொல்லுறார் கிறிஸ்தவம். நீங்க ஞானஸ்நானம் எடுக்க வந்துட்டீங்க, சரி, ஞானஸ்நானத்தில் எடுத்துட்டு வந்து லைன் அனுப்பிடுங்க, ஆனால் மனம் திரும்பலுக்கு ஏற்று கனிகளை கொடுங்க, செய்து காட்டுங்க. மனம் திரும்பிட்டீங்க என்று உங்களுடைய வாழ்க்கையில செய்து காட்டுங்க. சொல்லாதீங்க, கிறிஸ்தவர்கள் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், இந்த சபையை சேர்ந்தவர்கள் நாம் இப்படி அபிஷேகம் பெற்றிருக்கோம் சொல்லாதீங்க, செய்து காட்டுங்க என்று சொல்லுவதை பார்க்கிறோம். மனம் திரும்பலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். சிறு கனியா இருக்கலாம், ஒன்றா இருக்கலாம். ஆகவே அவர் சொல்லுவதை பார்க்க, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். நான் அப்படி முதல் ஒரு பரியாசக்காரனா இருந்தேன். வேதம் சொல்லுவது, நீ பரியாசக்காரனா இருந்தா உனக்கு என்று பரியாசக்காரனா இருப்பார். ஆகவே என்ன செய்ய வேண்டுமா? நான் அப்படி அவர் வெளியிடுவர்களா இருந்தேன், எங்கேயாவது குழப்பத்தை பிடிக்கிறவர்களா இருந்தேன், எங்கேயாவது அதாவது பல காரியங்களை செய்கிறவர்களா இருந்தேன், அவன் இப்படி திரிகிறவனாய் அப்படி திரிகிறவனாய் இருந்தேன். ஆனால் இப்பொழுது இல்லை, என்னுடைய மாற்றத்தை பார் என்று செய்து காட்டு என்று வேதம் சொல்லுகிறது. நீ வைத்துக் கொண்டிருக்காத பழம் உள்ளுக்குள்ள இருந்தால், ஒரு கனி கொடுக்கிற பழம் இதுக்கு நடுவில் அவர் உள்ளுக்கு பட்டைக்கு உள்ள அல்லது மரத்துக்கு உள்ள வெட்டி பார்த்தா நாம் பழங்களை எடுக்கிறோம். எங்க இருக்கு பழம்? வெளியில் எல்லாருக்கும் தெரியக்கூடியதாக தான் பழம் வருகிறது. அநேகமாக 99% என்ன நடக்கிறது? எல்லாருக்கும் தெரியக்கூடிய விதமாக தான் பழம் வெளியிலே வருகிறது. சில பழங்கள் தான் உள்ளுக்குள்ளே நாம் இலைகளுக்குள்ள போய் பார்த்து எடுக்க வேண்டியதாக இருக்கிறது. அதுதான் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் மனம் திரும்பலுக்கு ஏற்ற செய்திகளை செய்து காட்டுங்கள். அதுதான் நீங்கள் மனம் திரும்பலுக்கின்ற நல்ல கனிகளை கொடுக்கிறதுக்குரிய அடையாளம். நான் மனம் திரும்பி இருக்கிறேன், முன்பு அப்படி இருந்தேன், முன்பு என்னை அப்படி கண்டிருக்கலாம், ஓகே, இப்ப நான் அப்படி இல்லை என்று நம்முடைய சொல்லிக் கொண்டு தெரியாதீங்க, செய்து காட்டுங்க என்று நான் சொல்லுற வேதம் சொல்லுகிறது. மனம் திரும்பலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். அது நானா இருக்கட்டும், பிரசங்கம் நானா இருக்கட்டும், கேட்கிற நீங்களா இருக்கட்டும், என்ன வேண்டுமா? மனம் திரும்பலுக்கு என்று கனிகளை கொடுங்க, வெளிப்படுத்துங்க என்று வேதம் சொல்லுவது. நான் அப்படி செய்தேன், நல்லது, ஆனால் இப்பொழுது அப்படி இல்லை என்று செய்து காட்டுங்க. ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும்? மனம் திரும்பலுக்கு என்று நாம் நல்ல கனிகளை, மனம் திரும்பின கனிகளை கொடுக்க வேண்டும். மனம் திரும்புதல்
மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகள் 3 அம்சத்தை உடையவர்களாயிருக்கும். அது தெய்வ பயத்தை கொண்டதாயிருக்கும். முதலாவது, அடுத்தது நாம் பார்க்கிற பொழுது பாவத்தை வெறுக்கிற ஒரு செயலாய் அல்லது கனியாக இருக்கும். அடுத்தது நீதியை உடையதாக இருக்கும். நீதியை உடையதாக இருக்கும், பாவத்தை வெறுக்கிறதா இருக்கும், தெய்வ பயத்தை கொண்ட காரியமாக இருக்கும் இந்த மனம் திரும்புதலின் கனி. நீங்க பார்க்கிற பொழுது இன்னொரு அதிகாரத்தை இன்னொரு புத்தகத்தில் சுவிசேஷத்திலே கேட்கிறாரு. அப்படி நீ மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறீரே யோவானே, நான் இப்ப என்ன செய்ய வேண்டும் என்று பரிசெயர் வருகிறார்கள், ஆமியில் இருக்கிறவர்கள் வருகிறார்கள், டாக்ஸ் கலெக்டர் இருக்கிறவர்கள் வருகிறார்கள், சாதாரண மக்கள் வருகிறார். அவர் எல்லாருக்கும் சொல்கிறார். அதை நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அதிலே தெய்வ பயத்தை வெளிப்படுத்துவதா இருக்கும், நீதியை கொண்டதாக இருக்கும். அதாவது அது மாத்திரமில்லாமல் பாவ காரியங்களை வெறுக்கிறது. அதாவது நீதியை பொதுவாயும் தெய்வ பயத்தை நீதியை கொண்டதாக இருக்கும் உங்களுடைய மனம் திரும்புதலின் கனிகள் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே மனம் திரும்புதல் தெய்வன் அதை செய்கிற காரியம். தெய்வம் செய்வார், அவங்களை மனம் திரும்ப வைப்பாரா? எனக்கு தெரிந்தளவே இல்லை. அவர் மனம் திரும்ப வைக்க மாட்டார். அது உங்களுடைய கரங்களிலே நம்முடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் தான் மனம் திரும்ப வேண்டும், நான் மனம் திரும்ப வேண்டும். அது என்னை சார்ந்த ஒரு காரியம். மனம் திரும்புதல் என்பது எனக்கு தனிப்பட்ட சுயமாய் நான் எடுக்க வேண்டிய காரியம். தேவன் ஆண்டவரே இது என்னை மனம் திரும்ப பண்ணும், நோ, நடக்காது. அது நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியமா இருக்கிறது. நாம் எடுக்கிற பொழுது நாம் நம்முடைய காரியத்திலே மனம் திரும்பினால்தான் என்ன செய்ய வேண்டும் பார்க்கிறோம். நீங்கள் சூரியனுக்கு முன்பதாக இருக்கிற பொழுது, அதாவது சூரியன் உங்களுக்கு பின்பதாக இருக்கிற பொழுது உங்களுடைய நிழல் எங்கே விடும்? எங்கே விடும்? நீங்கள் இப்படி இருக்கிறீர்கள் வைக்கும் பொழுது, நீங்க இப்படி இருக்கிறீங்க, சூரியன் உங்களுக்கு முன்பதாக இருக்கிறது, உங்களுக்கு பின்னால் இருக்கிறது, உங்களுடைய நிழல் எங்கே விடும்? முன்பதாக விடும். ஆகவே அதுக்காக சூரியனை முன்னுக்கு என்னுடைய வேலை முன்னுக்கு தெரியுது, நீங்க சூரியனை முன்னுக்கு வான்னு சொன்னால் அது முட்டாள்தான். நான் என்ன செய்ய வேண்டும்? நான் முழுவதுமாய் திரும்புகிறேன் சொன்னால் நிழல் உங்களுக்கு பின்னால போகும். ஆகவே நாம் செய்வோம், ஆண்டவரே நீர் அதை மாற்றும், நீர் மாற்றும், அதை மாற்றும் சொல்லாதபடிக்கு நாம் செய்ய வேண்டியது, நாம் திரும்புகிற பொழுது தானாக இருக்கிற காரியம் நிறைவானது வருகிற பொழுது குறைவானதெல்லாம் அகன்று போகும் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவரை மனம் திரும்பவும் என்று நாம் கேட்காதபடி அதை செய்யவும் மாட்டார். நான் பார்க்கிற விதத்திலே தேவன் அப்படி செய்கிறது ஆண்டவர் இல்லை. நான் மனம் மாற வேண்டும். நான் இன்றைக்கு நான் மனம் திரும்புகிற பொழுதுதான் நான் நற்கனிகளை கொடுக்க முடியும். எனக்கு ஆசை வேண்டும், ஆண்டவரை நான் திரும்ப வேண்டும், எனக்கு ஒரு விருப்பம். நான் சொல்ற என்னிடத்தில் விழுந்தா என்று நீதான் எழுந்து, நான் தூக்க வர மாட்டேன். நீங்க எழுந்து நான் நமக்கு நடக்கிறதுக்கு ஓடுறதுக்கு உதவி செய்கிறேன். வேதத்தில் இதுதான் பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவர் சொல்லிருக்க வேண்டிய இடத்துல விழுந்தா என்று கூப்பிடு, நான் அதை தூக்கி விடுகிறேன் சொல்லுறேன். நீ எந்த இடத்தில் விழுந்தா என்று தேவை கூறுது, அந்த இடத்துல இருந்து எழுந்து, விழுந்தா என்று நீ எழுந்து, நான் உனக்கு உதவி செய்கிறேன் என்று சொல்லுவதை பார்க்க, அதற்கு பிறகுதான் சொல்லுவதை பார்க்கிறோம். ஆகவே நானும் நீங்கள் என்ன செய்ய வேண்டுமா? மனம் திரும்பலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்க வேண்டும். கனி கொடுத்தால் மாத்திரம் போதாது. கனி கொடுத்தால் தேவன் என்னை வெட்டுவார் என்று, வெட்டாமல் அங்காலே போய் விடுவார் என்று அல்ல. நல்ல கனிகளை கொடுத்தால் தான் நாம் என்ன செய்ய வேண்டுமா? நல்ல கனிகளை கொடுத்தால் நாம் அவையிலே நிலைத்திருப்போம். அல்லது அப்படிப்பட்ட கனியை கொடுக்கிற தோட்டத்தில் தான் நேசர் உலாவ வருவார். நேசர் அந்த கனிகளை பறித்து சாப்பிடுவதற்கு தான் அவர் வாரார் என்று நாம் பார்க்கிறோம். இப்பொழுது பார்க்கிறோம் என்ன? கிறிஸ்துவில் சரி நாம் நிலைத்திருக்கிறோம். நிலைத்திருக்கிறது மாத்திரமல்ல, கனியை கொடுக்கிறோம். சரி, கனி கொடுக்கிறது மாத்திரமல்ல, நல்ல கனியை கொடுக்கிறோம். அப்படின்னு சொன்னாலும் பிரச்சனை முடிஞ்சதா? இல்லையே. வேதம் சொல்லுறது, நீதிமான் எப்படி இருப்பானா? நடுப்பகல் வரைக்கும், அதாவது மத்தியானத்திலே பிரகாசிக்கிற சூரியன் போல, அதாவது காலையிலிருந்து சூரியன் எப்படி பிரகாசித்து நடுப்பகல் மத்தியானத்திலே வந்து அது நல்லா ஒரு தன்னுடைய கதிர்களை எப்படி பூமியில ஒரு வெளிச்சமாய் சூடாய் வெளியிடுறதோ அப்படி பிரகாசம், அப்படி பிரகாசம். காலையில் உள்ள பிரகாசம் 10 மணியில் உள்ள பிரகாசம் அல்ல, 12, 12:30, 1 மணி அப்படியா வருகிற அந்த பிரகாசம் இருப்பான். அவன் நாளுக்கு நான் வளர்கிறவனாக இருக்க வேண்டும் என்று வேதத்திலே பார்க்கிறோம். இங்கே பார்க்கிற பொழுது அதைத்தான் இந்த தோட்டக்காரர் தோட்டத்திலே விரும்புவதை பார்க்கிறோம். என்னும் யோவான் 15வது அதிகாரம் 2வது வசனம். யோவான் 15வது அதிகாரம் 2வது வசனம். என்னே கனிவிடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார், கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். ஆமென். இங்கே பார்க்கிறோம், அவருடைய இயேசு கிறிஸ்துவிலே நிலைத்திருக்கிறபடினாலே கனி கொடுக்கிறோம். மனம் திரும்பி இருக்கிறபடினால் நல்ல கனிகளை கொடுக்கிறோம். நல்ல கனிகளை கொடுக்கிறபடினாலே இப்ப என்ன செய்கிறாரா? அதோடு அவர் விடவில்லையா? நல்ல கனிகளை கொடுத்தால் அந்த கனி எப்படியாக வேண்டும் என்று விரும்புகிறாரா? அதிகமாக வேண்டும் என்று அவர் விரும்புகிறபடினாலே இப்பொழுது தான் வேலையை செய்கிறார். என்ன செய்கிறார்? தான் வெட்டுகிறார். நாம் மனம் திரும்பினால் நல்ல கனிகளை கொடுப்போம். அது நாம் செய்ய வேண்டும். இப்பொழுது தேவன் ஒரு வேலையை செய்கிறார். என்ன?
அவர் வெட்டுகிறார். எப்பொழுது அவர் என்னத்தை வெட்டுகிறார்? அதிக கனிகளை கொடுக்கும்படி சுத்தம் பண்ணுகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நாம் அதிக கனிகளை கொடுக்கும்படி சுத்தம் பண்ணுகிற நகர்வு, நம்மை சுத்தம் பண்ணும்படியாக நகர்த்துகிற நகர்வுகள் ஆளுக்கு ஆள் வித்தியாசப்பட்டதாக இருக்கு. ஒருவருக்கு தன்னுடைய மனைவியை வைத்து அவர் நகர்த்துவார், ஒருவருக்கு சபையை வைத்து நகர்த்துவார், ஒருவருக்கு வேலையை வைத்து நகர்த்துவார், ஒருவருக்கு தன்னுடைய பிள்ளைகளை வைத்து நகர்த்துவார், ஒருவருக்கு தன்னுடைய குடும்பத்தாரை வைத்து நடத்துவார், ஒருவருக்கு மேய்ப்பரை வைத்து நடத்துவார், ஒருவருக்கு மூப்பரை வைத்து நடத்துவார், ஒருவருக்கு பக்கத்தில் இருப்பதை வைத்து நடத்துவார், சிறு வாலிபரை வைத்து நகர்த்துவார். ஆகவே ஆண்டவருடைய நகர்த்துதல், அவருடைய சுத்தம் நாம் கேட்க முடியாது. ஆண்டவரே நீர் அவனுக்கு அப்படி வெட்டினீர், எனக்கு ஏன் இப்படி வெட்டுகிறீர்? உனக்கு இப்படி இருக்குது, உனக்கு இப்படித்தான் வெட்டணும். எல்லாரும் ஒரே மாதிரி வெட்டிதான் இல்லையே. நம்முடைய விருப்பம், டேஸ்ட். ஆண்டவர் எனக்கு இப்படி வெட்டிவிடும், அவருக்கு ஏன் அப்படி வெட்டினது இல்லை. அதே போல யதார்த்தத்தை நாம் பார்க்கிறதில்லை. வேதத்தோடு கூட நம்முடைய வாழ்க்கையை சாதாரணமாய் பார்க்கிறது, ஏதோ ஆவிக்குரிய ரீதியாக ஆழமாய் உயரமாய் தான் நம்ம சாதாரணமாய் வேதத்தை பார்க்கிற பொழுது அழகாய் நமக்கு விளங்கிட்டு போகும். அதை நாம் பார்க்கிறோம் என்றோ அவர் எப்படியாக செய்கிறதை நாம் பார்க்கிறோம். அவர் நம்முடைய வாழ்க்கையில அவர் அப்படி நகர்த்துகிறார். சில வேளைகளில் நமக்கு சில காரியங்களை பார்க்கிற பொழுது கோணங்கித்தனமாய் பெரிய காரியமாயிருப்பார்கள், பெரிய காரியங்களை செய்வதா இருக்க கோணங்கித்தனமாய் நடக்கிறதா அல்லது கோமாளித்தனமாய் சிறுபிள்ளைத்தனமாய் இருக்கட்டும் இருக்கும். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? அதை எடுத்து ஆண்டவரே நீர் என்னை அதிக கனிகளை கொடுப்பதற்கு அதிக கனிகள் அது உச்சேரகம் என்கிற அதிக கனிகள் வெளிப்படுத்தக்கதாக நீர் இதை செய்கிறேன், பொறுமை என்கிற கனிகள் அதிகமாக வெளிப்படுத்தக்கதாக இப்படி செய்கிறேன் என்று நாம் அதை மனதில் வைத்தால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அவர் வெட்டுகிற பொழுது அதிக கனிகளை சுத்தம் செய்கிறார் என்பது நம்முடைய மனதில் இருக்கு. அவர் நாம் அதிக கனிகளை கொடுக்க வேண்டுமா? நாம் பார்க்கிற பொழுது தேவ மனிதனாகிய யாக்கோபு சொல்கிறார் யோசேப்பை குறித்து, அந்த தேவ மனிதன் தன்னுடைய மகனை குறித்து சொல்கிறார், இவன் கனி கொடுக்கிற திராட்சை செடி. அந்த வார்த்தைக்கு ஒப்பாய் அவருடைய வாழ்க்கையில் நடந்த காரியங்களை பார்க்கிறோம். தன்னுடைய சகோதரன் மூலமாக தேவன் வைத்து வெட்டுகிறார். தேவன் வாங்கி வந்து அவர்கள் அடித்தாரோ இல்லை, சகோதரன் மூலமாக வெட்டினார். போத்திபாருடைய வீட்டிலே வைத்து அந்த மனைவி மூலமாக வெட்டினார், சிறைச்சாலையிலே கொண்டு போட்டு வெட்டினார். இப்படி பல வெட்டுகளை செய்து அதிக கனிகளை அந்த யோசேப்பு கொடுக்கத்தக்கதால் என்ன செய்கிறார்? பல காரியங்களை வைத்து சுத்தம் செய்தார் என்று நாம் பார்க்கிறோம். அவர் நம்முடைய வாழ்க்கையில ஏன் ஆண்டவரை நான் கனி கொடுக்க நல்லவனாக தான் இருக்கிறேன், உண்மையை நினைத்து இருக்கிறேன், உங்களுடைய வார்த்தைகள் இப்படி வாழ்கிறபடினாலே என்னிடத்திலே கனிகள் உண்டாகிறது. அது சாதாரண கனிகள் இல்லாத நல்ல கனிகளாகத்தான் புறப்படுகிறது. அப்படி இருந்தும் ஏன் இப்படிப்பட்ட குடும்பத்தாலே பிள்ளையாலே இப்படி சபையாலே இப்படியான காரியம் ஏன் ஆண்டவரே என்று கேட்கிற பொழுது என்ன? ஆண்டவர் நம்மை சுத்தம் செய்யத்தக்கதாய் அதிக கனிகளை கொடுக்கத்தக்கதாய் ஆண்டவர் ஒருவேளை அப்படி செய்கிற நிலைமையா நமக்கு இருக்கலாம். ஆகவே சோர்ந்து போகாதபடிக்கு ஜெபத்தோடு கூட ஆண்டவரே நிச்சயமாகவே விளங்கும். அது ஒரு நாளைக்கு வெளிவரும், நம்முடைய கனி ஒரு நாளைக்கு வெளிவரும். அதை நமக்கு தெரியும். ஓ ஆண்டவரே நம்முடைய தோட்டத்தில் உலாவும், நம்முடைய நம்மளத்திலே கனிகளை புசிக்கிற பொழுது பறிக்கிற பொழுது நமக்கு தெரியும். ஓ தேவன் பறிக்கிறார், புசிக்கிறார், நம்ம உலாவுகிறார் என்ற அனுபவம் நமக்கு தெரியும். மற்றவர்களுக்கு தெரியாவிட்டாலும் நமக்கு ஒரு திருப்தி இருக்கும், நமக்கு ஒரு நிச்சயம் இருக்கும், நமக்கு ஒரு சமாதானம் உள்ளத்தில் நமக்கு தெரியும். நேசரனோடு கூட இருக்கிறார் என்ற அந்த இருக்கத்தக்கதா தேவன் நம்மை சுத்தம் செய்கிறார், அதிக கனிகளை கொடுக்கத்தக்கதா. அவை நாம் பார்க்கிறோம். என்ன செய்ய வேண்டும்? நாம் அதிக கனிகளை கொடுக்க வேண்டும் என்று தேவன் நம்மை சுத்தம் செய்கிறதை பார்க்கிறோம். அதோடு கூட முடிந்து விட்டதா? இப்பொழுது நாம் பார்த்தோம். என்ன செய்கிறோம்? நாம் கனிகளை கொடுக்க வேண்டும் என்றால் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் நாம் வார்த்தைப்படி வாழ வேண்டும். வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டும். கடைபிடித்து நான் என்ன செய்கிறேன்? நல்ல கனிகளை கொடுக்கிறேன், மனதிருந்தலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கிறேன். அப்பொழுது அவர் என்னை சுத்தம் பண்ணுகிறார். நான் இப்பொழுது அதிக கனிகளை கொடுக்கிறேன். அந்த நிலைமையில கூட நாம் இருக்கலாம். அதிக கனிகளை கொடுக்கிறேன். அதோடு கூட முடிந்து விட்டதா? இல்லையே. எடுத்துக் கொள்ளுங்க 15வது அதிகாரம் 8வது வசனம், யோவான் 15:8. நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீசராய் இருப்பீர்கள். நன்றி. இங்கே பார்க்கிறோம், கனி இல்லாத நிலைமையை சொல்லுகிறார், கனி கொடுக்கிற நிலைமையை சொல்லுகிறார், நற்கனி கொடுக்கிற நிலைமையை சொல்லுகிறார், அதிக கனி கொடுக்கிற நிலைமையை கொண்டு வருகிறார். அங்கே இருந்து அடுத்த ஸ்டெப்புக்கு ஒரு கடைசியான ஒரு ஸ்டெப்புக்கு கொண்டு போறார். என்ன ஸ்டெப் அது? அதிக மிகுந்த கனிகள். அங்கே அதிகமா இருந்தது இப்ப மிகு பெருகுது. அந்த கனிகள் லெவலுக்கு நீ வர வேண்டும். நீ அதிக கனிகளை, அதாவது மிகுந்த கனிகளை கொடுக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். அந்த வசனத்திலே சொல்லுகிறார், நீங்கள் நான் பார்க்கிறோம் 5வது வசனம், மிகுந்த கனிகளை கொடுக்க வேண்டும் என்றால் இப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும்? அதிக கனிகளை கொடுக்கப்படி தேவன் என்ன செய்கிறாரா? பிதாவானவர் அதை சுத்தம் செய்கிறார். இப்ப மிகுந்த கனிகளை கொடுப்பதன் சொன்னால்
என்ன அவர் செய்கிறாரா நான் செய்ய வேண்டும் என்று பார்க்கிற பொழுது 15வது அதிகாரம் 5வது வசனம். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிடம் நான் அவனிடம் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. நன்றி. இங்கே பார்க்கிறோம், இங்கேயும் ஆண்டவர் ஒரு வசனத்தை சொல்லுகிறார். நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் நிலைத்திருந்தால், நானே திராட்சை செடி, ஒருவன் என்னிலும் நீங்கள், அதாவது உங்களில் நானும், இன்னும் நெருக்கமான ஒரு நிலைமையை கொண்டு வருகிறார். அங்கே சொல்லுகிறார், என்னிலே ஜோயிண்டா இருக்கிற அனுபவம், ஒட்டி கொள்ளுகிற அனுபவம், இப்பொழுது அது இணைகிற அனுபவம், இணைகிறதான ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம். உதாரணமாக சொல்ல போனால், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் ஒரு கணவன் மனைவிக்கும் உள்ள உறவு வித்தியாசம். ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கிற உறவுக்கும் அதே ஃப்ரெண்ட்ஷிப் கணவன் மனைவியாய் மாறுகிற பொழுதும் அந்த உறவு வித்தியாசம், நெருக்கமாய் ஆகிறது. இங்கே சொல்கிறார். இங்கே சொல்லுகிற, அதாவது இங்கே சொல்லுகிற நெருக்கம், அதாவது இணைந்திருக்கிறது, நிலைத்திருப்பது என்பது ஒரு டீப்பான ஒரு அனுபவம். அதாவது நான் டீப்பாய் போகிற பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படி நெருக்கமாகிற பொழுது நீங்கள் கணவன் மனைவியா நீங்கள் சேர்ந்து இருக்கிற பொழுது எப்படி இருப்பீர்களா? ஆண்டவர் சொல்லுகிற ஆதியாகமத்திலே, ஆதாம் நீங்கள் சேர்ந்து இருக்கிற பொழுது எப்படி இருப்பீர்கள்? இசைந்தீர்கள் நடந்தது ஒரே மாம்சம். அங்கே ஒன்று இருக்க வேண்டும், ரெண்டாக இருந்தது. இப்ப எப்படியாவது ஒன்றாக சொன்னா ஒன்றுக்கு என்ன நடக்கிறது சொல்லுங்க? ரெண்டாக இருந்தது ஒன்றாவது என்ன நடக்கிறது? இப்ப ரெண்டாக இருந்தது ஒன்றாவது ஒன்றாயிட்டு. அப்ப ஒன்றுக்கு என்ன நடந்தது? ஏதோ ஒன்று இல்லாம போயிட்டு, ஒன்று இல்லாமல் போகிற நிலைமை, அதாவது மறிக்கிற நிலைமை. நான் அந்த நிலைமைக்கு வருகிற பொழுது நான் என்ன செய்ய, அதாவது அதுதான் பவுல் சொல்லுகிறார், நான் என்ன செய்கிறேன், நான் என்னுடைய ஆசை இச்சைகளை சிலுவையிலே இது செய்து, சரி மன்னிக்கும், அவர் சொல்ற மற்ற வசனங்கள், அவர் சொல்ற என்ன சொன்னா, நான் அவர் அதாவது மறிக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளே அவர் வருகிறார். நான் வாழ்வது நான் அல்ல, அந்த வசனம், வாழ்வது நான் அல்ல கிறிஸ்துவை வாழ் அப்படின்னு சொன்னா கவுலங்க செத்துட்டார். அவர் மறிக்கிற அனுபவத்துக்குள்ளே அவர் வருவதை பார்க்கிறோம். என்று சொன்னால ரெண்டாக இருந்தது ஒன்றாய் மாறுகிற பொழுது, அங்கே இயேசு கிறிஸ்து இதுல தமிழிலே கொஞ்சம் ஒரு குழப்பமாக இருக்கிறது, தெளிவில்லாமல் இருக்கிறது. அங்கே சொல்ற அனுபவம் என்னோடு கூட நீங்கள் கலக்கிற அனுபவம், அதாவது நீங்கள் தான் நான் தான் நீங்கள் என்ற அனுபவத்துக்குள்ளே வருகிற பொழுது நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பேன் என்று சொல்லுவதை பார்க்கிறோம். அவர் அதைத்தான் இந்த ஒரு வசனத்திலே ஆண்டவர் இன்னொரு உவமையிலே சொல்லுகிற பொழுது, யோவான் 12வது அதிகாரம் 24வது வசனம். யோவான் 12:24. மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததையாக மிகுந்த பலனை கொடுக்கும். இங்க வெளிப்படுத்துறாரு என்ன, நீங்கள் செத்ததையாக அதிக கனிகளை என்ன செய்யுமா, அதிக கனிகளை, மிகுந்த கனிகளை அது கொடுக்கும். அதிக கனிகள் எல்லாம் அதிகவும் மிகுந்த கனிகள். அவை கிறிஸ்துவோடு கூட தேவமனிதனாகிய பவுல் சொல்றது போல, நான் அல்ல இனி வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார், அல்லது கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார் என்கிற பொழுது, அதாவது சொல்லுகிறார் பவுல் இடத்தை அதில் விளங்கப்படுத்துகிறார், கிறிஸ்து அவளை காண்றவன் கிறிஸ்துவை காண்கிறார் என்கிறார். அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் நான் அல்ல என்றால் யாரப்பா? கிறிஸ்துவன். அதான் அதனுடைய அர்த்தம். அதே போல இன்றைக்கு நாம் மறிக்கிற பொழுது, அதாவது நம்முடைய சுயத்துக்காக இருக்கலாம், அந்த காரியங்களுக்காக இருக்கலாம், நான் மறிக்கிற பொழுது என்ன நடக்கிறதாம், அங்கே அதிக கனிகளை சொல்லி மிகுந்த கனிகளை கொடுக்கிறோம் என்று பார்ப்போம். ஆண்டவருக்கு 12வது 24வது வசனத்தில் சொல்லுகிற பொழுது, அது நிலத்திலே விழுந்து செத்ததையாகி என்ன நடக்கும், அதிக மிகுந்த கனிகளை கொடுக்கும். நிலத்திலே விழுந்த பொழுது அது என்ன செய்ய வேண்டும்? அதை யாரும் கொள்ளுகிறார்களா? அந்த காரியத்தை யாரும் அதை கொள்ளுகிறார்கள், யாராவது அதை இல்லாமக்கிறார்கள். அதை என்ன செய்ய வேண்டும்? நிலத்திலே விழுந்து எப்படி சாகிறது? தானாய் சாகிறது. அது தானாய் சாகிறது. விளங்குதான்? அது தானாய் செத்ததையாக. இன்னொரு வசனத்தில் வந்துட்டு இன்னும் அதிகமா இருந்திருக்கு. அது நிலத்திலே விழுந்து தானாய் செத்ததையாகி, அதுதான் அவருடைய மறைந்திருக்கு. அதுதான் அதை என்ன செய்ய வேண்டும்? அது சுயமாய் அது மறித்ததையாகி. யாரும் சொல்லி இல்லை இன்றைக்கு நீ சாகு, நீ இந்த சுயத்துக்கு சாகு, நீ இந்த சண்டை பிடிக்கிற குணத்தை விடு, நீ இந்த கோப குணத்தை விடு, நீ இந்த புறாமை குணத்தை விடு, நீ இந்த இச்சை குணத்தை விடு என்று யாரும் சொல்லுகிறதால அது சுயமாய் நாமாய் சாக வேண்டும். அது நாமாய் சாகிற பொழுதுதான் என்ன செய்வோம்? அதிக கனிகள், மிகுந்த கனிகள் நம்மிடத்தில் இருந்து புறப்படும் என்று வேதம் சொல்லுவதை பார்க்கிறோம். அப்படி தானாய் செத்தபடினாலேதான் அந்த தோலையெல்லாம் உடைத்துக் கொண்டு, மண்ணெல்லாம் உடைத்துக் கொண்டு அந்த வெளிவருகிறது என்று பார்க்கிறோம். வெளிவந்து எப்படி கொடுக்கிறதா? நூறத்தனியாய் அதிக மிகுந்த பலனை கொடுக்கிறது என்று பார்க்கிறோம். அது சும்மா இருக்கிற பொழுது
ஒரு கோணனுடைய ஒரு விதையை எடுத்து நாம் நிலத்தால சொல்லி பார்த்தா கேளுமா? இல்ல, அதே சரியான மொத்தமாயிருக்கு, சரியான ஒழுக்கமாயிருக்கு. அதை உடைத்துக் கொண்டு ஒரு நாளும் அந்த மரம் அல்லது சின்ன காரியம் வராது, அது பலமாயிருக்கும். ஆனால் அது செத்ததை ஆகி அது என்ன உருக்கமான தோலாயிருக்கட்டும், அதுக்கு மேல இருக்கிற மண்ணாயிருக்கட்டும், கல்லாயிருக்கட்டும், கிரவலாயிருக்கட்டும், அவைகள் எல்லாவற்றையும் உடைத்துக் கொண்டு வருவதற்கு காரணம் அது தானாய் செத்தபடியினாலே. அது மரணத்தினுடைய வலிமை அதைத்தான் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து அதைத்தான் செய்தார். அவர் தானாய் கொடுத்தபடினாலே எல்லாவற்றையும் எடுத்துக் கொண்டு ஜெயமாய் வந்தார் என்று பார்க்கிறோம். அதைத்தான் தேவனான மரிநாயகன் சொல்கிறார், மரணம் என்னுடைய கூரங்கே, அந்த மரணத்தினுடைய வலிமை அதிலேதான் அடங்கி இருக்கிறார். நாமாய் செத்துமானால், நாமாய் மனம் திரும்புமானால், நாமாய் நம்முடைய சுயங்களுக்கு சாக வேண்டிய சுயங்களுக்கு செத்தம் என்றால் செத்த பொழுதுதான் நம்மிடத்திலே இருந்து மிகுந்த கனிகள் புறப்படும் என்று பார்க்கிறோம். ஆக மிகுந்த கனிகள் புறப்படுகிற பொழுது என்ன நடக்கிறதா? யார் மகிமைப்படுகிறார்? நம்முடைய பிதா மகிமைப்படுகிறார். ஆக நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் மகிமைப்பட வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? அந்த சொல்லி மிகுந்த கனிகளை நாம் கொடுக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். நம்முடைய சபையினாலே தேவன் மகிமைப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? மிகுந்த கனிகளை கொடுக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். ஆகவே நாம் எந்தெந்த ஸ்டெப்ல இருக்கிறோம் என்று நாம் நம்முடைய வார்த்தைகளை தேவனுடைய வார்த்தை முன்பதாய் நாம் நம்மை நிதானித்து பார்த்து, ஆண்டவரே உதவி செய்யும், வெட்டி போடாத, தயவு செய்து வெட்டி போடாத என்று சொல்லி ஏற்படுத்தினதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. பாடியது போல, நாம் தியானித்தது போல அநேக பாடல்களை நாம் அனுபவித்தோம். அநேக காரியங்களில் இருந்து ஆண்டவர் உயர்த்தி நம்மை வைத்திருக்கிறார். ஆகவே தேவன் ஒன்றை செய்வார் என்று சொன்னால் எல்லாவற்றிற்கும் நோக்கம் உண்டு. ஒரு ஆதாமை ஒரு தோட்டத்தை உண்டாக்குவார் என்று சொன்னால் அதற்கு ஒரு நோக்கம் உண்டு. ஒரு தேவதூதனை பரலோகத்திலே உண்டாக்குவார் என்று சொன்னால் அதற்கும் ஒரு நோக்கம் உண்டு. ஒரு பளிங்கு பரலோகத்திலே ஒரு பளிங்கு நீர் ஓட இருக்கும் சொன்னால் அதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. பரலோகத்திலே ஒரு ஜீவ விருட்ச மரம் இருக்கும் சொன்னால், நன்மை தீமை அறிகிற மரம் இருக்கும் சொன்னால் அதற்கு ஒரு நோக்கம் உண்டு. ஆக எல்லாவற்றிற்கும் நோக்கத்தை உண்டாக்கின ஆண்டவர் என்னையும் உங்களையும் ரட்சிப்பார் என்று சொன்னால், என்னையும் உங்களையும் ஒரு நற்செடிய காரியங்களாய் கொண்டு வந்து ஒரு திராட்சை செடியாக வைப்பார் என்று சொன்னால் அதற்கும் ஒரு நோக்கம் உண்டு. அவருடைய நோக்கம் நிறைவேறப்படுவதுதான் அவர் வெட்டுகிற ஆண்டவராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். அவர் வெட்டுகிறார் என்பது உண்மைதான். நாம் மதளித்தாலும் மதளிக்காவிட்டாலும், விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் வெட்டி போடுகிறார் என்பது உண்மை. ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டுமா? அவர்கள் நிலைத்திருக்க வேண்டும். நீங்க நிலைத்திருந்தால் கனிகளை கொடுப்பீர்கள். அவர்கள் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் அவருடைய மாம்சத்தை புசித்து நாம் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ண வேண்டும். அது அப்படி அவரை பானம் பண்ணுவது புசிப்பது சொன்னால் அவருடைய வார்த்தைப்படி நாம் வாழ்கிற பொழுதுதான் நான் அப்படி நடக்கிறோம் என்று பார்க்கிறோம். அப்படி வருகிற பொழுது நாம் கனிகளை கொடுக்கிறோம். எப்படிப்பட்ட கனிகளை தான் கொடுக்க வேண்டுமா? நல்ல கனிகளை கொடுக்க வேண்டும். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற செய்கைகளை நம்முடைய வாழ்க்கையிலே செய்து காட்ட வேண்டும். அப்படி செய்கிற பொழுது அவர் அதை வெட்ட மாட்டாரா? அப்படி நாம் செய்கிற பொழுதுதான், நல்ல கனிகளை கொடுக்கிற பொழுதுதான் தேவன் ஸ்டெப் பண்ணுகிறார், நீ அதிக கனிகளை கொடுக்க வேண்டும், அதிக கனிகளை கொடுக்கும்படி நம்மை சுத்தம் செய்கிறார். அப்படி நாம் அதிக கனிகளை கொடுத்துக் கொண்டு இருக்கிற பொழுது அடுத்ததாக விரும்புகிறார் என்ன? நீ மிகுந்த கனிகளை கொடுக்க வேண்டும். நீ அதிக கனிகளை கொடுப்பதனாலே என்னுடைய நாமம் மகிமைப்படாது, உன் மூலமாய் உலகத்துக்கு போவார். நீ மிகுந்த கனிகளை கொடுக்க வேண்டும். நீ மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் பிதா மகிமைப்படுவார். ஆகவே நாம் மிகுந்த கனிகளை கொடுக்கும்படி நாம் என்ன செய்ய வேண்டும்? அவருக்குள்ளே டீப்பாய், அவரோடு கூட நீங்க தான் நான் தான் நீங்க என்கிறதான அந்த உறவுக்குள்ளே நாம் வரத்தக்கதா கலக்கிற உறவுக்குள்ளே நாம் வந்து நாமாய் சுயமாய் சாகிற பொழுது அது நூறத்தனையாய் அதை மிகுந்த கனிகளை கொடுக்கும் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே நம்மை நாம் நிதானித்த ஆண்டவரே வெட்டி போடாது. ஒன்று மாத்திரம் கேட்கும், ஆண்டவரே நீ வெட்டி போடாதே, டைம் தார், இந்த வருஷமும் பார். ஆகவே வாக்கு தத்துவத்தை நாம் பெற்றது நல்லதல்ல. அது ஒருவேளை நல்லதா இருக்கலாம், ஒருவேளை உலாவலாம், உங்களுக்கு அனுபவம் பூ பிஞ்சுமா இருக்கலாம், அல்லது கனிகளை கொடுக்கிற அனுபவமா இருக்கலாம், அல்லது இப்பொழுது மனதிற்கு ஏற்ற கனிகளை காட்டுகிற அனுபவமா இருக்கலாம், அல்லது அதிக கனிகளை கொடுக்கிற நிலைமையா இருக்கலாம். இதோடு கூட நாம் போதாத என்றபடிக்கு நாம் மிகுந்த கனிகளை கொடுக்கும்படி ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நாம் வேண்டிக் கொண்டு நாம் மீது என காரியங்களுக்குள்ள நாம் செல்வோமா, நாம் இருப்போமா? ஆண்டவரை நோக்கி பார்ப்போம்.